Hi friends, welcome to Bureaucrats Academy. இப்போ நம்ம verbal reasoningல seating arrangementன்ற ஒரு டாபிக் படிக்க போறோம். Friends, இப்போ seating arrangementல என்ன different types of questions கேட்பாங்கன்றத பார்க்கலாம். First, linear arrangement. Linear arrangementல ரெண்டு different types இருக்கு. ஒன்னு horizontal arrangement, இன்னொன்னு பாத்தீங்கன்னா vertical arrangement. Horizontal arrangementன்றது ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ பசங்க டெஸ்க்ல உட்கார்ந்திருப்பாங்கல்ல, அதுதான் வந்து horizontal arrangementனு சொல்லுவாங்க. Vertical arrangementன்றது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல people டிக்கெட் புக் பண்றதுக்காக queueல வெயிட் பண்ணுவாங்கல்ல, அத vertical arrangementனு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா circular arrangement. சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப் டிஸ்கஷனுக்கோ இல்லை ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கோ சர்க்குலராக உட்காந்துருப்பாங்களே ஃபேஸிங் ஈச் அதர், அதுதான் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் வாங்க. ஸோ யூ ஹாவ் ஒன் மாடல் ஹாரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட், another one is vertical arrangement, another one is circular arrangement. ஃப்ரெண்ட்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மாடல் எதுனா லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்க ஹாரிசாண்டல் பேட்டர்ன் ப்ராப்ளம். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அரேஞ்ச்மெண்ட் என்ன ரோன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப நீங்க ஒரு சில அசம்ஷன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல ஹாரிசாண்டல் பேட்டர்ன்ல உட்கார்ந்துருக்கவங்க, அதாவது ரோ வைஸ் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கதா நீங்க அசியூம் பண்ணணும். ப்ராப்ளம் சால்வர், அதாவது நீங்களும் நார்த் டைரக்ஷனை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கதா நீங்க அசியூம் பண்ணிக்கணும். அதாவது ப்ராப்ளம் சால்வரும் ப்ராப்ளம்ல மென்ஷன் பண்ணியிருக்க பீப்புளும் ஒரே டைரக்ஷனை தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அது நார்த் டைரக்ஷன். செகண்ட் அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வருக்கு எது லெஃப்டோ அதுதான் ப்ராப்ளம்ல மென்ஷன் பண்ணியிருக்க பீப்புளுக்கும் லெஃப்ட். ப்ராப்ளம் சால்வருக்கு எது ரைட்டோ அதே தான் ப்ராப்ளம்ல மென்ஷன் பண்ணியிருக்க பீப்புளுக்கும் ரைட். அதுதான் செகண்ட் அசம்ஷன். தேர்ட் அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவங்க சொல்றாங்க T is to the left of S அப்படின்னு சொல்றாங்கன்னா T வந்து Sக்கு லெஃப்ட்ல தான் இருக்கணும், Sக்கு லெஃப்ட்ல தான் இருக்கணும். அதுக்காக இமீடியட் லெஃப்ட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. Sக்கு அடுத்து ஒரு ஆள் இருந்துட்டு அப்புறம் T இருக்கலாம் லெஃப்ட்ல, இல்லை Sக்கு அடுத்து ரெண்டு ஆள் இருந்துட்டு அடுத்து T இருக்கலாம், இல்லை மூணு ஆட்கள் இருந்துட்டு கூட T இருக்கலாம். ஸோ T is to the left of Sனா இமீடியட்டா லெஃப்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இதுதான் நம்மளோட தேர்ட் அசம்ஷன். ஃபோர்த் அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் தே சே எக்ஸ்க்கும் ஒய்க்கும் நடுவில் 3 பொசிஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம்னா 2 பர்சன்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரியும் இருக்கலாம், இல்லை அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரியும் இருக்கலாம். அதாவது இஃப் தே சே there are x is 3 பொசிஷன்ஸ் away from yன்றாங்கன்னா எக்ஸ்க்கும் ஒய்க்கும் நடுவில் 2 பர்சன்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் ஃபோர்த் அசம்ஷன். ஃபிஃப்த் அசம்ஷன் என்னன்னா A is between B and C ன்னு சொல்றாங்கன்னா Bக்கும் Cக்கும் நடுவில் A இருக்காங்கன்னு அர்த்தம். அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி இருக்கலாம். Bக்கும் Cக்கும் நடுவில் A இருக்காங்க. இட் டஸ் நாட் மீன் தட் A மட்டும்தான் இருக்காங்கன்னு. இஃப் தே சே A is between B and Cனா இந்த மாதிரியும் இருக்கலாம். பிக்கு அடுத்து ஒரு பர்சன் உட்காந்துட்டு அப்புறம் ஏ உட்காந்து அப்புறம் சி உட்காரலாம், இல்லை சிக்கு அடுத்து 2 பர்சன்ஸ் உட்காந்துட்டு ஏ உட்காந்துட்டு அப்புறம் பி உட்காரலாம். இந்த எல்லா கேஸ்லையுமே ஏ இஸ் பிட்வீன் பி அண்ட் சின்னு தான் அர்த்தம். சிக்ஸ்த் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா இஃப் தே சே எக்ஸ் இஸ் அட்ஜசன்ட் டு ஒய்னா ஒய்க்கு எக்ஸ் இமீடியட் லெஃப்டாகவும் இருக்கலாம், yக்கு x இமீடியட் ரைட்டாகவும் இருக்கலாம். அதுதான் சிக்ஸ்த் அசம்ஷன்.
செவன்த் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல 6 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதுல எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் யாருன்னா இவங்க தான் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். யார் எக்ஸ்ட்ரீம் ரைட்னா இவங்க தான் எக்ஸ்ட்ரீம் ரைட். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட்னு சொல்றாங்கன்னா we need to know யாரை மீன் பண்றாங்கன்னு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போறோம். 5 ஸ்டூடெண்ட்ஸ் அனில், பாஸ்கர், சந்திரா, டேவிட், எஸ்டர் ஆர் சிட்டிங் இன் அ ரோ. ரோனா ஒரு ஹாரிசான்டல் பேட்டர்ன்ல உட்கார்ந்துருக்காங்க. ஃபைண்ட் த ஆர்டர் இன் விச் these ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிட்டிங். நம்ம அவங்களோட ஆர்டரை கண்டுபிடிக்கணும், என்ன ஆர்டர்ல உட்கார்ந்துருக்காங்கன்னு. வித் த ஹெல்ப் ஆஃப் க்ளூஸ் கிவன் இன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் கொஞ்சம் க்ளூஸ் இருக்குன்றாங்க. அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன ஆர்டரில் உட்காந்துருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பாஸ்கர் இஸ் 3 places டு த ரைட் ஆஃப் எஸ்டர். பாஸ்கர் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டருக்கு ரைட்டில் உட்காந்துருக்காங்க. அதுவும் 3 places டு த ரைட் ஆஃப் எஸ்டர்னா எஸ்டருக்கும் பாஸ்கருக்கும் நடுவில் 2 persons இருக்காங்கன்னு அர்த்தம், 2 people இருக்காங்கன்னு அர்த்தம். செகண்ட் அசம்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, there are equal number of students to the right and to the left of David. டேவிட்க்கு லெஃப்ட்ல எவ்வளோ பேர் இருக்காங்களோ ரைட்ல அதே நம்பர் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. அதாவது டேவிட் மிடில் பொசிஷன்ல உட்காந்துருக்காங்க. 5 பேர் உட்காந்துருக்கனால டேவிட்க்கு லெஃப்ட்ல 2 பேர் உட்காந்துருக்காங்கன்னா ரைட்லயும் 2 பேர் தான் உட்காந்துருக்கான்னு அர்த்தம். அதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, Esther is not adjacent to David. எஸ்டரும் டேவிடும் பக்கத்துல உட்காரல, 2 பேருமே பக்கத்துல உட்காரல. அப்ப நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கறப்ப இப்போ நம்ம டேவிடை எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி இப்படி வந்திருக்கு. டேவிடை நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல உட்கார வைக்க முடியாது, ஏன்னா டேவிட் வந்து லெஃப்ட்ல எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்களோ ரைட்லயும் எவ்வளோ பர்சன்ஸா இருக்கணும். ஸோ நம்ம டேவிடை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லயும் வைக்க முடியாது, எக்ஸ்ட்ரீம் ரைட்லயும் வைக்க முடியாது. இந்த பொசிஷன்ல வைக்கலான்னு பார்த்தா இந்த பொசிஷன்லயும் வைக்க முடியாது, ஏன்னா எஸ்டர் டேவிட் பக்கத்துல உட்காரக்கூடாது. ஸோ அப்போ நம்ம டேவிடா இங்கே தான் உட்கார வைக்க முடியும். ஸோ தட் இங்கே ஒரு பர்சனுக்கு நம்ம சீட் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ 3 கண்டிஷனுமே இப்போ டேலி ஆகும். அதாவது பாஸ்கர் இஸ் 3 places to the right of Esther. டேவிட்க்கு லெஃப்ட்ல 2 persons இருக்காங்க, ரைட்லயும் 2 persons இருக்காங்க. எஸ்டரும் டேவிடும் பக்கத்துல உட்காரல. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வச்சு இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம். 4வது ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரா இஸ் டு த ரைட் ஆஃப் அனில். அதாவது சந்திரா அனிலுக்கு ரைட்ல இருக்காங்க. அப்ப கண்டிப்பா நம்ம அனிலை இங்க பிளேஸ் பண்ணாதான் சந்திரா ரைட்ல வர முடியும். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியா இவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸை, அதாவது இவங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்குறோம். அவங்க எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஜஸ்ட் சொல்யூஷனை ஹேவ் அ கிளான்ஸ். நம்ம சால்வ் பண்ண மாதிரி தான் அவங்களும் சால்வ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்த ஆன்சர் தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போறோம். 5 boys A, B, C, D and E are seated on a bench. அதாவது ஒரு ரோல உட்கார்ந்துருக்காங்க, ஒரு ஹாரிசான்டல் பேட்டர்ன்ல உட்கார்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. A is to the left of C. A is to the left of C னா A Cக்கு லெஃப்ட்ல இருக்காங்க, A Cக்கு லெஃப்ட்ல இருக்காங்க, ஆனா நடுவில் யாராவது உட்கார்ந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, B is to the immediate right of D. ஓகே, Dக்கு இமீடியேட் ரைட்ல B உட்கார்ந்துருக்காங்க.
இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, there are two people between C and D. C and D க்கு நடுவில் ரெண்டு பர்சன்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த மாதிரியும் இருக்கலாம், இல்லை அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். இந்த ரெண்டு கேஸ்லையுமே C and D க்கு நடுவில் two persons are there. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, E is to the extreme right of the row. ஸோ 5 பேர் உட்காந்துருக்காங்கன்னா E வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட்ல உட்காந்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ரைட்ல உட்காந்துருக்காங்க. நான் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who is exactly in the middle of the group? அதாவது எக்ஸாக்டா மிடில் யார் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. தேர்ட் பொசிஷன்ல யார் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்க க்ளூஸை வச்சு we will try to find who is sitting in the middle of the row. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, E தான் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட்ல உட்காந்துருக்குதா சொல்றாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிக்கும் டிக்கும் நடுவில் ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சியை எங்கே பிளேஸ் பண்ணலாம், டியை எங்கே பிளேஸ் பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் இ இங்கே வந்துடும். ரெண்டு பீப்புள் இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியை இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம், இ எக்ஸ்ட்ரீம் ரைட்ல பிளேஸ் பண்ணிக்கலாம், டிக்கும் சிக்கு நடுவில் ரெண்டு பொசிஷன். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆஸ் ஆஃப் நவ். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா டிக்கு இமீடியட் ரைட்ல பி உட்கார்ந்துருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி ரூல் அவுட் ஆகிடும். ஏன்னா டிக்கு இமீடியட் ரைட்ல பி உட்காரணும்னா இந்த இடத்துல உட்கார முடியாது ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ல, ஏன்னா இ வில் பி அவைலபிள். ஸோ இந்த கேஸ்ல செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும். பியை தூக்கி இமீடியட் ரைட்ல போட்டோம்னா கரெக்டாக பொசிஷன் பிளேஸ் ஆகும். ஏ வந்து சிக்கு லெஃப்ட்ல இருக்கணும். ஸோ ஏ சிக்கு லெஃப்ட்லன்றப்ப நம்ம இங்கே பிளேஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸுமே டேலி ஆகும். இப்போ அதாவது இஎஸ் எக்ஸ்ட்ரீம் ரைட், சிக்கும் டிக்கு நடுவில் டூ பொசிஷன்ஸ், ஓகே, two people are seated, B is to the immediate right of D, A is to the left of C. So எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே டேலி ஆகுது. So our seating arrangement is D, B, A, C, E. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு வந்து சேம் ஆன்சர் தான் சொல்யூஷன்லயும் மென்ஷன் ஆயிருக்கு, D, B, A, C, E. கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, who is sitting in the middle of the seating arrangement? A is sitting in the middle of the seating arrangement. So choice படி பார்த்தீங்கன்னா choice 1 is the correct answer. Friends, seating arrangement in a rowல level 2 problem இப்போ ஒன்று பார்க்கலாம். 7 persons, Gautam, Shriya, Kanish, Tamya, Shiva, Tarini, Raju are sitting in a row. First direction என்னன்றதை பார்க்கலாம். Kanish and Tamya sit next to each other. So Kanish and Tamya sit next to each other னா Kanish Tamyaவா இருக்கலாம், இல்ல Tamya Kanishா இருக்கலாம். They are sitting next to each other. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யாருமே இல்லை. செகண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, there must be exactly 4 persons between Shriya and Raju. Shriyaக்கும் ராஜுக்கும் நடுவுல 4 persons இருக்கணும். So இது ஒரு பாசிபிலிட்டி. ராஜுக்கும் ஸ்ரீயாக்கும் நடுவுல 4 persons இருக்கிறதும் ஒரு பாசிபிலிட்டி. தேர்ட் டைரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Tamya sits to the immediate left of Shriya. Tamya sits to the immediate left of Shriya. இது ஒரு டைரக்ஷன். டைரக்ஷன் 1 படி பார்த்தீங்கன்னா, Kanish, Tamya sit next to each other. இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு.
டைரக்ஷன் 3ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தம்யா sits to the immediate left of ஸ்ரீயா. ஸோ இந்த ரெண்டு டைரக்ஷன்ஸ் பார்க்குறப்ப ஸ்ரீயாக்கு லெஃப்டில் தம்யா உட்காந்துருக்காங்க, தம்யா பக்கத்தில் கணேஷ் கம்பல்சரியாக உட்காரணும்னா என்ன பாசிபிலிட்டி ரூல் அவுட் ஆகுதுன்னா இந்த பாசிபிலிட்டி ரூல் அவுட் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் யார் உட்காந்துருப்பாங்கன்னா கணேஷ், கணேஷ்க்கு ரைட்டில் தம்யா, தம்யாக்கு ரைட்டில் ஸ்ரீயா. ஃப்ரெண்ட்ஸ், டைரக்ஷன் 2ல கிளியராக சொல்லியிருந்தாங்க there are 4 persons sitting in between Shriya and Raju. So இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி. பட் ஸ்ரீயாவை ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையோ இல்லை செகண்ட் பொசிஷன்லையோ உட்கார வைக்க முடியாது. த ரீசன் இஸ் ஸ்ரீயாவுக்கு இமீடியட் லெஃப்டில் தம்யா உட்காரணும், தம்யாவுக்கு லெஃப்டில் கணேஷ் இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பாக ஸ்ரீயாவை ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையோ இல்லை செகண்ட் பொசிஷன்லையோ உட்கார வைக்க முடியாது. ஸோ ராஜுவை தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையோ இல்லை செகண்ட் பொசிஷன்லையோ உட்கார வைக்க முடியும். அரேஞ்ச்மெண்ட் 1ல பார்த்தீங்கன்னா ராஜுவை செகண்ட் பொசிஷனில் உட்கார வச்சுருக்காங்க, ஸ்ரீயாவை 7th பொசிஷனில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ தட் there are 4 persons sitting in between Raju and Shriya. 4 persons. So direction 2 tally ஆகுது. ஸ்ரீயாக்கு immediate leftல தம்யா, தம்யா பக்கத்துல கணேஷ். So all the 3 directions are satisfied in the arrangement 1. இப்போ arrangement 2 பார்க்கலாம், where ராஜுவை first பொசிஷன்ல உட்கார வைக்கிறாங்க, ஸ்ரீயாவை 6th பொசிஷன்ல உட்கார வைக்கிறாங்க. So that there are 4 persons sitting in between Shriya and Raju. ஸ்ரீயாக்கு immediate leftல தம்யா, தம்யா பக்கத்துல கணேஷ். ஸோ இப்படி உட்கார வச்ச உடனே all the 3 directions are satisfied. ஸோ நம்ம 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 3 டைரக்ஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம், சிவா, தாரிணி. இவங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். Now let us get into the question. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள வந்திருக்கோம். If Gautam and Shiva are separated by 2 persons, then who sits to the immediate right of Raju? கௌதம்க்கும் சிவாக்கும் நடுவில் 2 persons உட்காந்துருக்காங்கன்னா ராஜுக்கு இம்மீடியட்டாக ரைட்டில் யார் உட்காந்துருக்காங்கன்றதான் கொஸ்டின். ஓகே, ஸோ 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்டை நான் வந்து ஆல்ரெடி எழுதி போட்டிருக்கேன். ஏன்னா இது 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும்தான் all the 3 டைரக்ஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1ல கௌதம்க்கும் சிவாக்கும் நடுவில் 2 பேர் உட்காந்துருக்கணுன்றாங்க. ஸோ அந்த கேஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 2 ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் 2ல நீங்கள் கௌதம்க்கும் சிவாக்கும் நடுவில் 2 பேர் பிளேஸ் பண்ணுற மாதிரி எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. So arrangement 1 is only possible for question number 1. So suppose Gautam இங்கே போடுறீங்கன்னா சிவா இங்கே வருவார், இல்லை சிவாவை இங்கே போடுறீங்கன்னா கௌதம் வந்து 4th பொசிஷனில் வருவார். So that there are 2 persons between Gautam and Shiva, or Shiva and Gautamக்கு நடுவில் 2 persons இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பொசிஷன்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்க ஒரே பொசிஷன் இதுதான். ஸோ அந்த பொசிஷனில் யார் வருவாங்கன்னா ரிமைனிங் இருக்க பர்சன் தாரிணி. ஓகே, கௌதமை ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வச்சோன்னா சிவா 4th பொசிஷனில் வருவார், இல்லை சிவாவை ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வச்சோன்னா கௌதம் 4th பொசிஷனில் வருவார். இன் போத் த கேசஸ் கௌதம்க்கும் சிவாவுக்கு நடுவில் 2 persons உட்காந்துருப்பாங்க. அண்ட் 3rd பொசிஷனில் எப்படி பார்த்தாலும் தாரிணி தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ ராஜுக்கு இமீடியட்டாக ரைட்டில் உட்காந்துருக்க போகிறது தாரிணி. ஸோ சாய்ஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சாய்ஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சொல்யூஷன்லையும் சாய்ஸ் சி தான் போட்டிருக்காங்க. வி ஆர் கரெக்ட். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் ஸ்ரீயா இஸ் நாட் சிட்டிங் அட் எய்தர் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த ரோ, அதாவது ஸ்ரீயா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லையோ இல்லை எக்ஸ்ட்ரீம் ரைட்லையோ உட்காந்துருக்க கூடாது, then who among the following has as many persons
on his left as on his right. அதாவது மிடில் யார் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா மிடில் உட்காந்துருக்கவங்களுக்கு தான் எவ்வளோ பர்சன்ஸ் லெஃப்டில் இருக்காங்களோ அவ்வளோ பர்சன்ஸ் ரைட்டில் இருப்பாங்க. ஸோ கொஷின் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸ்ரீயா வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட்லேயோ இல்லை எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லேயோ உட்காந்துருக்கக்கூடாது. ஆஸ் பர் 3 டைரக்ஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்குள்ளே தான் நம்ம இந்த கொஷினை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ரீயா எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் உட்காந்துருக்கனால அரேஞ்ச்மெண்ட் 1 இஸ் நாட் பாசிபிள். ஒன்லி அரேஞ்ச்மெண்ட் 2 இஸ் பாசிபிள். ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் 1ல் ஸ்ரீயா எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ கொஷின் படி அப்படி உட்காந்துருக்க கூடாது. ஸோ அரேஞ்ச்மெண்ட் 2 இஸ் ஒன்லி அப்ளிகபிள். அரேஞ்ச்மெண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா மிடில் உட்காந்துருக்க பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4th பொசிஷன். 4th பொசிஷனில் யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கணேஷ். ஸோ கணேஷ் இஸ் த பர்சன். அவருக்கு தான் வந்து லெஃப்டில் எவ்வளோ பர்சன்ட் இருக்காங்களோ ரைட்டில் அதே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் சாய்ஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சாய்ஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சொல்யூஷனில் அவங்களுக்கு சாய்ஸ் சி தான் வந்திருக்கு. கணேஷ் இஸ் த பர்சன் who is having 3 persons to his left and 3 persons to his right. So we are correct. நான் இப்போ உங்களுக்காக question 3 explain பண்றேன். If Shriya sits at one extreme, then who is at the other extreme? அதாவது ஸ்ரீயா ஒரு எக்ஸ்ட்ரீமில் உட்காந்துருக்காங்கன்னா அதர் எக்ஸ்ட்ரீமில் யார் உட்காந்துருப்பாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி 2 அரேஞ்ச்மெண்ட் எடுத்து வச்சுருக்கோம். அரேஞ்ச்மெண்ட் 1, அரேஞ்ச்மெண்ட் 2. ஸ்ரீயா வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமில் உட்காந்துருக்காங்கன்னா அது அரேஞ்ச்மெண்ட் 1ல் மட்டும் தான் அப்படி உட்காந்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் உட்காந்துருக்காங்க. வேறஸ் அரேஞ்ச்மெண்ட் 2ல் ஸ்ரீயா எக்ஸ்ட்ரீம்லேயே உட்காரல. ஸோ அரேஞ்ச்மெண்ட் 2 இஸ் நாட் அப்ளிகபிள். See whatever it is, all the 3 directions satisfy பண்ணுற மாதிரி 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்குள்ளே தான் நம்ம கொஷினை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கொஷினில் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அரேஞ்ச்மெண்ட் 2 இஸ் நாட் அப்ளிகபிள். கொஷினில் கிளியராக சொல்லிட்டாங்க ஸ்ரீயா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமில் உட்காந்துருக்காங்கன்னு. அப்போ அரேஞ்ச்மெண்ட் 1 மட்டும்தான் அப்ளிகபிள். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா if Shriya is sitting in one extremeனா அதர் எக்ஸ்ட்ரீமில் யார் உட்காந்துருக்காங்கன்னு. ஸோ மிடில் யார் யார் உட்காந்துருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ராஜு, கணேஷ், தம்யா. ஸோ ரிமைனிங் யார் யார் இருப்பாங்கன்னா கௌதம் இருக்காங்க, சிவா இருக்காங்க, தாரிணி இருக்காங்க. அதில் யார் இங்கே உட்காந்துருப்பாங்கன்னு தான் கொஷினே. கண்டிப்பாக அதை நம்மளால சொல்ல முடியாது. 3 டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை கொஷினில் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் மென்ஷன் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக நம்மளால ஃபர்ஸ்ட் பொசிஷன் அதாவது எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் யார் உட்காந்துருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் cannot be determined. Your choice D is the correct answer. சொல்யூஷன்லையும் சாய்ஸ் டி தான் கொடுத்துருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட் 1 தான் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. we are correct. இப்போ நான் உங்களுக்காக 4th question எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிவா sits to the right of Shriya. அதாவது சிவா ஸ்ரீயாக்கு ரைட்டில் உட்காந்துருக்குதா சொல்கிறாங்க. கௌதம் is separated from Shiva by exactly 3 persons. கௌதம்க்கும் சிவாக்கும் நடுவில் 3 persons உட்காந்துருக்கதா சொல்கிறாங்க. then who is sitting to the immediate right of Raju? ராஜுக்கு இம்மீடியேட் ரைட்டில் யார் உட்காந்துருக்காங்கன்றதான் கேள்வியே. See நம்ம ஆல்ரெடி 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் based on the 3 directions. ஏன்னா இந்த 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் 3 டைரக்ஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. வாட் எவர் இட் இஸ் கொஷினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறப்ப எந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்குன்றதை நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சிவா சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் ஸ்ரீயாவை அரேஞ்ச்மெண்ட் 1ல் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ரீயா ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் எண்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்து சிவா உட்கார வைக்க முடியாது. ஸோ அரேஞ்ச்மெண்ட் 1 இஸ் நாட் அப்ளிகபிள். அரேஞ்ச்மெண்ட் 2 பார்க்கலாம். ஸ்ரீயாக்கு அடுத்த இடம் இருக்குது. அழகாக சிவாவை ஸ்ரீயாக்கு ரைட்டில் பிளேஸ் பண்ணலாம். ஸோ அரேஞ்ச்மெண்ட் 2 இஸ் அப்ளிகபிள். ஓகே, சிவாக்கும் கௌதம்க்கும் நடுவில் 3 persons இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ கௌதமை 3rd பொசிஷனில் பிளேஸ் பண்ணலாம். ஸோ தட் தெர் ஆர் 3 persons பிட்வீன் சிவா அண்ட் கௌதம். ஸோ ரிமைனிங் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாரிணி மட்டும் தான் இருக்காங்க. அவங்கள 2nd பொசிஷனில் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ தட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜுக்கு இமீடியட் ரைட்டில் யாருன்னு.
ராஜுக்கு இமீடியட் ரைட்ல தாரணி தான் இருக்காங்க. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் choice A is the correct answer. Choice A is the correct answer. நம்ம இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன்லயும் அவங்களுக்கு நமக்கு வந்த ஆன்சர் தான் வந்திருக்கு. சாய்ஸ் A தான் கரெக்ட் ஆன்சர். We are correct. இப்போ நான் உங்களுக்காக 5th question எக்ஸ்பிளைன் பண்றேன். In how many different ways can the 7 persons sit in a row? இந்த 7 persons எவ்வளவு different waysல உட்காரலாம்னு கேக்குறாங்க. See, we have two different arrangements, possible arrangements. First arrangement எடுத்து பாத்தீங்கன்னா 3 seats are vacant. 3 seats are vacant and 3 people are remaining. Remaining யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கௌதம், சிவா and தாரிணி. So 3 seats இருக்கு, 3 persons available இருக்காங்க, பாக்கி பொசிஷன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸடா இருக்கு. ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேஸில் உட்காரலாம்னா பெர்முடேஷனில் இதை அழகாக சால்வ் பண்ணலாம், விச் இஸ் 3p3. பெர்முடேஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போ டீட்டெயில்டாக சொல்லித்தரேன். ஆஸ் ஆஃப் நவ் 3p3னா 3 into 2 into 1, which is 6 ways. ஸோ அரேஞ்ச்மெண்ட் 1ல 6 டிஃப்ரெண்ட் வேஸில் உட்காரலாம். அரேஞ்ச்மெண்ட் 2ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குன்னா 3 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. 3 people are remaining, so 3 seats vacant are 3 people are remaining na we have to calculate 3p3, which is permutation la vara or concept. So 3p3 is 3 into 2 into 1, which is 6 ways. So ரெண்டையுமே சேர்த்தா நமக்கு 12 different ways வரும். So 7 persons எவ்வளவு different waysல உட்காருவாங்கன்னு பாத்தீங்கன்னா 12 different waysல உட்காருவாங்க. Answer is choice D is the correct answer. நம்ம இப்ப சொல்யூஷன் பார்க்கலாம். அவங்களுக்கு ஆன்சர் 12 different ways தான் வந்திருக்கு. choice D தான் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல உள்ள நெக்ஸ்ட் மாடல் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட் மாடல் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்க்கு இன்னொரு பேர் இருக்கு, அதான் அரேஞ்ச்மெண்ட் இன் a queue. நம்ம ஆல்ரெடி அரேஞ்ச்மெண்ட் இன் a ரோக்கு 7 assumptions பார்த்துருந்தோம். அந்த 7 assumptionsம் இதுக்கு அப்ளிகபிள். ஒரே டிஃபரன்ஸ் தான், அந்த ஹாரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ல டெர்மினாலஜிஸ் லெஃப்ட் ரைட்னு யூஸ் பண்ணுவாங்க. வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்ல அஹெட் பிஹைண்ட்னு யூஸ் பண்ணுவாங்க. அஹெட்னா முன்னாடி நிற்கிறாங்க, பிஹைண்ட்னா பின்னாடி நிற்கிறாங்க. இதுதான் ஒரே டிஃபரன்ஸ். மற்றபடி all the 7 assumptions are applicable to this model problems also. Friends, linear arrangementல arrangement in a rowக்கும் arrangement in a queueக்கும் நிறைய similarities இருக்கனால நான் ஒரு example problem மட்டும் explain பண்றேன். 5 persons P, Q, R, S and T are standing in a queue. 5 persons queueல நிக்கிறாங்க. Statement number 1 பாருங்க. There are 2 persons between S and T. S க்கும் T க்கும் நடுவுல 2 persons நிக்கிறதா சொல்றாங்க. So arrangement இப்படியும் இருக்கலாம், arrangement இப்படியும் இருக்கலாம். 2 possible arrangements. இதான் first statement. Second statement பாத்தீங்கன்னா Q is standing in front of T. Q வந்து T க்கு முன்னாடி நிக்கிறாங்க. Q is standing in front of T. அடுத்த statement பாத்தீங்கன்னா R is at the end. R is at the end. R is at the end of the queue. Fourth statement பாத்தீங்கன்னா P is standing behind S. P வந்து S க்கு பின்னாடி நிக்கிறாங்க. P is standing behind S. So இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க கொடுத்திருக்கிறது. இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா who is standing at the middle of the queue? Middle of the queueல யார் நிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. So first statement படியே போலாம். S and T க்கு நடுவுல 2 persons நிக்கிறாங்க. So 2 different possibilities இருக்கு. இதுல எது applicable பார்க்கலாம். Second statement என்ன சொல்லிருக்காங்கன்னா Q is standing in front of T. அப்ப Q-வை இங்க place பண்ணலாம் இந்த possibilityல. இந்த possibilityல Q-வை இங்க place பண்ணலாம். So that Q will stand in front of T. Q வந்து T க்கு முன்னாடி நிப்பாங்க. R is at the end னா R வந்து 5வது பொசிஷன்ல போட்டுறலாம். S is standing
in front of P or P is standing behind S. Okay, P is standing behind S na in the case la P inge place பண்ணோம்னா P is standing behind S ன்றது tally ஆயிடும். Whereas in the case la P is standing behind S நம்ம place பண்ண try பண்ணோம்னா R அங்க already நின்னுட்டு இருப்பாங்க. So this particular arrangement is not possible. So only possible arrangement is S, P, Q, T, R. நம்ம வேணா திரும்ப செக் பண்ணி பார்த்துக்கலாம். S க்கும் T க்கும் நடுவுல ரெண்டு persons இருக்கணும். Okay. Q should stand in front of T. Q should stand in front of T. R is at the end. R is at the end. And P is behind us. P is behind us. எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் டாலி ஆகுது. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த கியூவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா Q is the answer. So correct answer is choice 4 is the correct answer. And who is in the middle of the queue ன்னு பார்த்தீங்கன்னா Q is in the middle of the queue. நம்ம இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். நம்ம சால்வ் பண்ண மாதிரி தான் எக்ஸாக்ட்லி அவங்களும் சால்வ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அரேஞ்ச்மெண்ட் இன் கியூ சிமிலராக தான் வந்திருக்கு. S, P, Q, T, R and Q is in the middle of the queue ன்னு சொல்லியிருக்காங்க. Choice 4 is the correct answer ன்னு சொல்லியிருக்காங்க. So our answer is correct. Friends, நம்ம இதுவரைக்கும் பார்த்தது லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்க two different models. Arrangement in a row, arrangement in a queue. நம்ம இப்போ பார்க்க போறது circular arrangement. Assumptions for circular arrangement differs from assumptions for linear arrangement. நிறையவே differ ஆகும். First assumption in circular arrangement. ஒரு 6 persons circular table உட்கார்ந்திருக்காங்கன்னா first assumption என்னன்னா all the 6 people are facing towards the center of the table ன்னு சொல்லி நீங்க assume பண்ணணும். Second assumption in circular arrangement. The position to the left or right of a person is the immediate next position on the left or right. ஒரு linear arrangement la if I say E is to the left of F na இதுவும் possible, இந்த arrangementum possible, even இந்த arrangement கூட possible. Linear arrangement la. Circular arrangement la E is to the left of F na E is immediately to the left of F. அதுவும் நீங்க clockwise directionல travel பண்ணணும். If I say C is to the right of F na C is immediately to the right of F, anti-clockwise-ல travel பண்ணணும். இது third assumption. Fourth assumption பார்த்தீங்கன்னா the statement such as A is between B and C implies that A is the only person between B and C. ஒரு linear arrangementல if I say A is between B and C னா இந்த மாதிரியும் இருக்கலாம், இல்ல இதுவும் பாசிபிள் தான், இல்ல இதுவும் பாசிபிள் தான் லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல. பட் ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல A is between B and C னா A is the only person between B and C. Fifth assumption, the distance between any two adjacent persons is the same. ஒரு சர்க்குலர் டேபிள்ல உட்கார்ந்திருக்க persons 6 different people எல்லாருக்கும் நடுவுல இருக்க distance ஈக்குவலா இருக்கும்ன்றாங்க. These are the different assumptions in circular arrangement. ஞாபகம் வச்சுக்கோங்க, லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் ரெண்டுக்குமே அசம்ப்ஷன்ஸ் நிறையவே டிஃபர் ஆகும். இப்போ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 6 persons P, Q, R, S, T and U are sitting around a circular table. இதை ஒரு சர்க்குலர் டேபிளா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. 6 persons ஓட பொசிஷன்ஸ் மார்க் பண்ணலாம். முடிஞ்சளவு ஈக்குவல் ஸ்பேசிங் வச்சு மார்க் பண்ணலாம். First statement is P is sitting opposite to T. P is sitting diagonally opposite to T. R is between S and P. R is between S and P na R is the only person between S and P. Suppose S இங்க மார்க் பண்றோம்னா R is the only person between S and P. இது ஒரு arrangement, possible arrangement. Suppose
S இங்க மார்க் பண்றோம்னா R is the only person between S and P. இது இன்னொரு possible arrangement. எது சரியா இருக்கும்ன்றத பார்க்கலாம். Third statement is T is to the left of Q. T வந்து Q க்கு leftல இருக்குன்றாங்க. Okay, so அப்ப Q கண்டிப்பா இங்க தான் வரும். Q ல இருந்து clockwise direction travel பண்ணா T வருது. So T is to the left of Q. அப்ப arrangement 2 வந்து தப்பாயிருது. ஏன்னா Q இங்க வருதுன்னா S இங்க வர முடியாது. S இங்க வர முடியாதுன்னா R இங்க வர முடியாது. Arrangement 1 தான் correct. Arrangement 1ல R is the only person between S and P. P க்கு diagonally opposite T இருக்கு. T is to the left of Q. So remaining person is U. உங்களுக்கு நான் தனியா எழுதி காட்டுறேன். P is opposite to T. R is the only person between S and P. T is to the left of Q. Remaining person is U. நம்ம almost sitting arrangement in a circular table கண்டுபிடிச்சிட்டோம். சொல்யூஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். அவங்களும் நம்ம சால்வ் பண்ண மாதிரி தான் சால்வ் பண்ணிருக்காங்க. நம்மளோட ஆன்சரும் அவங்களோட சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டும் சிமிலரா தான் இருக்கு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஃபார் பெட்டர் லேர்னிங் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். 6 people K, L, M, N, O and P are sitting around a table as per the following conditions. இதை ஒரு சர்க்குலர் டேபிளா அஸ்யூம் பண்ணிக்கலாம். பொசிஷன்ஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா K and L are opposite to each other. Suppose K first positionல மார்க் பண்றீங்கன்னா L வந்து opposite to K, அதாவது diagonally opposite. M is to the left of K னா K ல இருந்து செகண்ட் வேரியபிள்ல இருந்து you have to travel clockwise. இமீடியேட்டா வர்ற பொசிஷன் தான் M. நம்ம சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல அசம்ஷன்ஸ்ல படிச்சிருக்கோம். லெஃப்ட்னா clockwise, ரைட்னா ஆன்டி clockwise. ஸோ கேல இருந்து நீங்க clockwise டிராவல் பண்ணீங்கன்னா M வர்றது தான் இமீடியேட்டா வர்ற நெக்ஸ்ட் பொசிஷன். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா O and N are opposite to each other. ஸோ O கண்டிப்பா M-க்கு ஆப்போசிட்ல மார்க் பண்ண முடியாது. O இங்க மார்க் பண்றோம்னா கண்டிப்பா N இங்க வரலாம். இல்ல O இங்க மார்க் பண்றோம்னா N இங்க வரலாம். அப்பதான் ஸ்டேட்மெண்ட் 3 வந்து அப்ளிகபிள் ஆகும். நான் ரெண்டு பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. O இங்க வந்தா N இங்க வரும். இல்ல O இங்க வந்தா N இங்க வரும். பேலன்ஸ் இருக்குது P, அதை இங்க பிளேஸ் பண்ணிடுறோம். Now P is to the right of N. P is to the right of N னா Nல இருந்து நீங்க ஆன்டி clockwise டிராவல் பண்ணீங்கன்னா P வரணும். சப்போஸ் N இங்க இருக்குன்னு நினைச்சுக்கலாம். ஆன்டி clockwise டிராவல் பண்றோம். ஆன்டி clockwise டிராவல் பண்ணா P வரணும். P வரல. அப்ப this assumption is wrong. அப்ப O தான் இங்க வரும். O இங்க வராது. N தான் இங்க வரும். Nல இருந்து ஆன்டி clockwise டிராவல் பண்ணா P வருதான்னு பார்க்கிறோம். P வருது. So our arrangement is correct. திரும்ப explain பண்றேன். K-ம் L-ம் opposite to each other. K ல இருந்து clockwise travel பண்ணீங்கன்னா M வருது, which means that M is to the left of K. O and N are opposite to each other. நம்ம identify பண்ணோம் N இங்க வருது, O இங்க வருது. P is to the right of N. அப்பனா N ல இருந்து நீங்க ஆன்டி clockwise travel பண்ணீங்கன்னா N ல இருந்து ஆன்டி clockwise travel பண்ணீங்கன்னா P வரணும். So நம்ம arrangements கண்டுபிடிச்சிட்டோம். Now the question is who is to the left of L? Left of L னா என்ன பண்ணணும்? You have to travel in clockwise direction. Clockwise ல travel பண்ணா immediate leftல வர்றது P தான். So answer is P. Choice number 1 is the correct answer. அவங்க சொல்யூஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். நம்ம சால்வ் பண்ண மாதிரியே தான் அவங்களும் சால்வ் பண்ணிருக்காங்க.
அவங்களுக்கு வந்த ஆன்சரும் நமக்கு வந்த ஆன்சரும் சேம் தான். Our answer is correct. Choice number 1 is the correct answer. We are correct. Thank you, students.